ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷனில் செக்ஷன் 2A என்ன அப்படின்னா ப்ரப்போசல் அப்படின்னா தமிழில் புரிவுரை. ஓகேவா, இதை வந்து நம்ம ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஓகே. ஆஃபர் அப்படின்னா ஏன்னா ஆஃபர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த ஆஃபருங்கிற வேர்டு வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து எதை பேஸ் பண்ணி வந்தது, பிரிட்டிஷ் லாவை ஃபாலோ பண்ணி வந்ததுனால பிரிட்டிஷ் லாவில் வந்து இந்த ஆஃபருங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே கண்டினியூஷன் தான் இங்கே என்ன செய்யறோம், நம்ம வந்து ஆஃபருங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இந்த ஆக்டில் வந்து ஆஃபருங்கிற வேர்டு வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அங்கே வந்து ப்ரப்போசல் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ஆஃபர் / ப்ரப்போசல் அல்லது புரிவுரை, ஆஃபருன்னு சொல்லலாம் அல்லது ப்ரப்போசல்னு சொல்லலாம் அல்லது புரிவுரை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ ஆஃபர் அப்படின்னா என்ன, ப்ரப்போசல் அப்படின்னா என்ன? என்னடா ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃபர்னால் என்ன அப்படின்னா நம்ம கடையில் கொடுக்கக்கூடிய ஆஃபர் வந்து எடுத்துக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கடையிலையோ அல்லது ஜவுளி கடையிலையோ வந்து ஆஃபர் கொடுப்பாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த ஆஃபர் கிடையாது. இது ஆஃபர்னால் என்ன அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2A வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 2A வந்து ஆஃபர்னால் என்னன்னு சொல்லி அதுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when the person signified to do another his willingness to do or abstaining from doing anything. ஓகேவா, அதாவது என்னென்னா ஒரு பர்சன் என்ன செய்கிறாரு, அதாவது ஒரு பர்சன் தன்னுடைய விருப்பத்தை இன்னொரு ஆளுடைய கன்சென்ட்டை பெறக்கூடிய வகையில், ஓகேவா, அவங்ககிட்ட சொல்கிறது தான் வந்து ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, அதாவது என்னுடைய விருப்பத்தை வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா, அவரோட விருப்பத்தை பெறதுக்காக, ஓகேவா, அவருடைய விருப்பத்தை வாங்கிறதுக்காக என்னுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்கிறேன். அதுதான் வந்து ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கார் வந்து உங்களுக்கு வந்து விற்க நினைக்கிறேன். ஓகேவா, அப்போது நான் என்னுடைய காரை வந்து உனக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறேன். இதுதான் வந்து ஆஃபர். ஓகேவா, என்னுடைய காரை 1,00,000 ரூபாய்க்கு உனக்கு நான் சேல் பண்ணுறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இதுதான் ஆஃபர் அல்லது ப்ரப்போசல். ஓகேவா, இதில் என்ன அப்படின்னா இப்போ ப்ரப்போசல்ங்கிற வேர்டும் ஆஃபருங்கிற வேர்டு தான். ப்ரப்போசல் இந்த வேர்டுலேயே ஒரு மீனிங் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. ப்ரப்போஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எல்லாருக்கும் தெரியும். ப்ரப்போஸுங்கிற வேர்டு வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நிறைய பேர் இந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து என்னென்ன வேலையோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா, இப்போ ப்ரப்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏங்கிற ஒரு பையன் இருக்கான், பிங்கிற ஒரு கேர்ள் இருக்குது. இப்போ ஏங்கிற பையன் என்ன செய்கிறான், நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், உனக்கு விருப்பமா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். அப்போ இதுதான் ஆஃபர், ப்ரப்போஸ் பண்ணுறான். ஓகேவா, அதை அக்செப்ட் பண்ணாததும் அந்த கேர்ளோட விஷ். ஓகேவா, அந்த பொண்ணோட விருப்பம். அவன் அக்செப்ட் பண்ணிட்டா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணலாட்டா விஷம் ஒதுங்கி போயிடும். ஓகேவா, அப்போ நீ ஆஃபர் கொடுத்துட்ட அல்லது ப்ரப்போஸ் பண்ணிட்ட, நீ ப்ரப்போஸ் பண்ணிட்ட. ஓகேவா, இதுதான் வந்து ஆஃபர். ஓகேவா, சரி, ஓகே. இந்த டெஃபினிஷன் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ அடுத்தவருடைய விருப்பத்தை பெறக்கூடிய வகையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது தான் வந்து புரிவுரை, அதாவது ப்ரப்போசல் ஆர் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, ஒரு செயலை வந்து செய்கிறதுக்காக வந்து ஒப்பந்தம் போடலாம். ஓகேவா, செய்யாமல் இருக்கிறதுக்காக யாராச்சும் ஒப்பந்தம் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒப்பந்தம் வந்து போடலாம், ஆஃபர் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்னுடைய காரை வந்து உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு செயலை செய்கிறேன். என்னுடைய காரை வந்து உங்களுக்கு விற்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஒப்பந்தம், உங்களுக்கு வாங்கிக்கிட்ட சம்மதமா அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா, இது ஒரு என்ன ஆஃபர் வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு. ஓகேவா, நான் இது வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. செயலை செய்யாமல் இருக்கிறதுக்காக யாராச்சும் அக்ரிமெண்ட் போடுவாங்களா, ஆஃபர் கொடுப்பாங்களா அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஓகே. ஏ அண்டு பி 2 பர்சன் இருக்காங்க. ஏ வந்து தேனி புது பஸ் ஸ்டாண்டில் வந்து
ஒரு ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி பிங்கிற பர்சன் வந்து தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருக்காரு. 2 பேரும் ஃப்ரூட்ஸ் கடை தான் வச்சுருக்காங்க. இப்போ 2 பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. எப்படி அப்படின்னா, நீ வந்து ஏ சொல்கிறார், நீ வந்து புது பஸ் ஸ்டாண்டில், ஓகேவா, புது பஸ் ஸ்டாண்டில் கடை போடாத, நானும் பழைய பஸ் ஸ்டாண்டில் கடை போட மாட்டேன், நீயும் இதை செய்யாத, நானும் இந்த செயலை செய்ய மாட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லத்தக்க தான். ஓகே, ஆஃபர் கொடுக்காங்க. அதாவது நான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் கடை போட மாட்டேன்னு சொல்லி ஏ சொல்கிறாரு. அதுமாதிரி நீயும் புது பஸ் ஸ்டாண்டில் கடை போடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகேவா? அப்போ இவர் ஆஃபர் கொடுக்குற அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆஃபர். ஓகேவா? அப்போ ஆஃபர்னால் என்னென்னா, ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ தன்னுடைய விருப்பத்தை இன்னொருத்தரோட தெரிவித்து அவங்களோட கன்சென்ட்டை பெறணும். ஓகேவா? அவங்களோட சம்மதத்தை பெறக்கூடிய வகையில் தெரிவிப்பது தான் என்னது, ஆஃபர் அல்லது ப்ரப்போசல். லிசன்மா, ஆஃபரு ப்ரப்போசலும் சேம் தான். ஓகேவா? ஆஃபர் வேறு, ப்ரப்போசல் வேறுன்னு நினச்சிவிடக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து செக்ஷன் 2A. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் காரை விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஆஃபரா? ஓகேவா? இது ஆஃபரானா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. நான் காரை உங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் அது ஆஃபர். நான் மொட்டைக்கட்டையாக என்ன செய்வேன், நான் வந்து காரை விற்கிறேன் அப்படின்னா யாருக்கு விற்கிற அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒரு ஆஃபர் அப்படின்னா நீ வந்து இன்னொரு நபரிடம் தான் சொல்லணும். ஓகேவா? இன்னொரு பர்சன்கிட்ட தான் என்ன செய்ய, நீ ஆஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் அதை வந்து ஆஃபராக எடுத்துக்கிட முடியாது. நீ சொல்கிற ஆஃபர் கொடுக்குற அப்படின்னா உனக்கு வந்து இன்னொரு பர்சன்ட்டை தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து எப்போதுமே 2 or more பர்சன்ஸ் இருக்கணும். 2 பர்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக 2 பேர் இருக்கணும். நீ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்த அப்படின்னா அந்த வந்து ஆஃபராக எடுத்துக்கிட முடியாது. ஓகேவா? செக்ஷன் 2A. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, செக்ஷன் 2B. செக்ஷன் 2Bயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராமிஸ் அல்லது ஏற்பு, அக்செப்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ராமிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உறுதியுரை. அதாவது அக்செப்ட் பண்ணுறத நான் வந்து ஆஃபர் கொடுக்குறத அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? when the person whom, ஓகேவா, நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டுறீங்க. ஓகேவா? the person said to be accepted, நான் கொடுக்கக்கூடிய ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு வந்து என்னுடைய காரை 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன், வாங்கிக்கிட்டீங்களான்னு கேட்குறேன். ஓகேவா? நீங்கள் ஓகே, நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அக்செப்டன்ஸ். அப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், ஆஃபர் இருக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஆஃபர் இருக்கணும், செகண்டு அக்செப்டன்ஸ் இருக்கணும். செக்ஷன் 2B இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல் செக்ஷன் 2Bயில் அக்செப்டன்ஸ் சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ்னால் ப்ராமிஸும் அக்செப்டன்ஸும் சேம் தான்மா. ப்ராமிஸும் அக்செப்டன்ஸும் சேம் தான். தமிழில் ஏற்பு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, செக்ஷன் 2C. செக்ஷன் 2C என்னென்னா, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ராமிசர், ப்ராமிசி, ஆஃபரர், ஆஃபரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆஃபரர், ஆஃபரி வந்து கொடுக்கல, நம்ம சொல்லிக்கலாம். ப்ராமிசர் அப்படின்னா யாருன்னா, யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ, யார் வந்து ப்ரப்போசல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ப்ராமிசர். யார் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவர் தான் என்னது, ப்ராமிசி. ஓகேவா? ப்ராமிசர்னால் ஆஃபர் கொடுக்குறவங்க, ப்ராமிசினா அக்செப்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஒன்றும் இல்லை, நான் கார் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நான் வந்து ப்ராமிசர். நீங்கள் காரை வாங்குறேன்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து என்னது, ப்ராமிசி. ஓகேவா? அதேமாதிரி நான் ஆஃபரர், நீங்கள் ஆஃபரி, இப்படியும் எடுத்துக்கலாம். இதான் வந்து செக்ஷன் 2Cயில் சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, செக்ஷன் 2D. செக்ஷன் 2D என்ன அப்படின்னா, கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மறுபயன் என்ன உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, மறுபயன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து காரை வந்து 50,000க்கு விற்கிறேன். ஓகேவா? நீங்கள் அந்த காரை 50,000 ரூபா கொடுத்துட்டு இந்த காரை வாங்கிக்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ எனக்கு மறுபயன் என்னது, நீங்கள் கொடுக்கக்கூடிய 50,000 ரூபா. உங்களுக்கு மறுபயன் என்னது, நான் கொடுக்கக்கூடிய கார். ஓகேவா?
அப்போ மறுபெயன், இதான் வந்து மறுபெயன். நான் ஏதாச்சும் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு பதில் ஏதாச்சும் கொடுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. மறுபெயன் வந்து காசாக தான் இருக்கணுமா, பொருளாக தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. எனிதிங், சம்திங், ரிட்டன், எனிதிங், எதானாச்சும் இருக்கலாம். ஓகேவா? அந்த நம்ம வந்து சொன்னோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போடுறோம். அங்கே ஏதாச்சும் வந்து மணி, அதாவது பைசா, ஏதாச்சும் பைசா பொருள் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நீ வந்து இந்த இடத்துல கடை போடாத, நானும் போட மாட்டேன். அப்போ ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறது கூட என்ன கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? அது புரியுதா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு செயல் செய்யாமல் இருக்கிறது கூட கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். எப்படி? நீ இந்த இடத்துல கடை போடாத, நானும் போட மாட்டேன். ஓகேவா? இங்கே கன்சிடரேஷன் வந்து ஏதாவது பணமோ பொருளோ இருக்கா? இல்லை. நீ இந்த செயலை செய்யாத, நானும் செய்ய மாட்டேன். அப்போ ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறத கூட கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். அதான் செக்ஷன் 2Dயில் என்ன சொல்கிறாங்க? எனிதிங். ஓகேவா? சம்திங், ரிட்டன், எனிதிங், எதானாலும் இருக்கலாம். கன்சிடரேஷன் வந்து எதானாலும் இருக்கலாம். அதேமாதிரி கன்சிடரேஷன் வந்து யார் வந்து டிசைட் பண்ணக்கூடியது? கன்சிடரேஷன் வந்து யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா ப்ராமிசர் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ப்ராமிசர்னால் யார்? இப்போ காரை யார் விற்கிறாங்களோ அவங்க தான் கன்சிடரேஷன் டிசைட் பண்ணணும். இப்போ எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேங்க நான் சொல்லணும். ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே 200 ரூபாய்க்கு உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னா வாங்கிக்கலாம், இல்லாட்ட அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணி கூட போகலாம். அப்போ கன்சிடரேஷனை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு தான் இருக்குன்னா, யார் வந்து பொருளை வந்து விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கன்சிடரேஷன் வந்து டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருக்குது. ஓகே, செக்ஷன் 2Dயில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்சிடரேஷன் டாபிக் வந்து தனியாக வந்து நம்ம டீஃபா வந்து பார்த்துக்கலாம். செக்ஷன் 2D. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செக்ஷன் 2E. செக்ஷன் 2E என்னென்னா அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜ் தான் அக்ரிமெண்ட். ஓகேவா? இப்போ அக்ரிமெண்ட் அப்படின்னா ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ளஸ் கன்சிடரேஷன் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும். இந்த 3 இருந்தால் அக்ரிமெண்ட் வந்து உருவாயிருது. ஓகேவா? செக்ஷன் 2Eயில் அக்ரிமெண்ட் வந்து உருவாயிருது. ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் செட் டு ப்ராமிசிங். ஓகேவா? அது செட்டாக இருந்துச்சு அப்படின்னா, கன்சிடரேஷனோடு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அக்ரிமெண்ட் வந்து உருவாகுது. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. கன்சிடரேஷன் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்குது. இது 3 இருந்தால் செக்ஷன் 2E அக்ரிமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அக்ரிமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கலாமா? ஓகேவா? அக்ரிமெண்ட்டே 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சோசியல் அக்ரிமெண்ட், செகண்ட் வந்து லீகல் அக்ரிமெண்ட். சோசியல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? சோசியல் அக்ரிமெண்ட் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. சோசியல் அக்ரிமெண்ட் வந்து சட்டம் வந்து என்ன செய்யாது, வலியுறுத்தாது, சட்டம் வந்து அதை கண்டுக்கிடாது. ஓகேவா? அதே மாதிரி லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ஃபோர்ஸபிள் பை லா. சட்டம் வந்து அதை வந்து வலியுறுத்தும், அதை வந்து சட்டம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சோசியல் அக்ரிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பர்த்டே பார்ட்டி. ஓகேவா? உங்களோட பர்த்டே என்ன நினச்சிக்கோங்க, உங்களோட பர்த்டேக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணுறீங்க. என்னுடைய பர்த்டேடா, நீ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு உனக்காக நான் வந்து ஃபுட் ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக வந்துடும்டா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறீங்க. அவரும் ஓகே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நீங்கள் வந்து ஆஃபர் கொடுப்பீங்க. எப்படி ஆஃபர் கொடுப்பீங்க? நாளைக்கு என்னுடைய பர்த்டே, நீ கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் ஆஃபர் கொடுப்பீங்க. அவரும் ஓகே கண்டிப்பாக நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டார். ஓகேவா? அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து ஆஃபர், அதாவது நீங்கள் வந்து ப்ராமிஸர், அவர் ப்ராமிஸ். ஓகேவா? இது ஒரு வகையான அக்ரிமெண்ட். ஆனால் மறுநாள் சொன்னபடி அவர் வந்தாலும் வரமில்லை. இப்போ அவர் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சோசியல் அக்ரிமெண்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த லீகல் இன்டென்ஷன், லீகல் ஆப்ளிகேஷன், கிரியேட் டு இன்டென்ஸ் டு லீகல் ஆப்ளிகேஷன், அந்த லீகல் ஆப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. இவர் வந்து நாளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வரல அப்படின்னா இவர் மேலே கேஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இன்வைட் பண்ணியிருப்பீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? அப்போ லீகல் இன்டென்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து சோசியல் அக்ரிமெண்ட். ஓகேவா? லீகல் ஆப்ளிகேஷன் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து சோசியல் அக்ரிமெண்ட். ஒன்றும் இல்லை, இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்,
ஓகே, உங்களோட ஃப்ரெண்டு வந்து தேட்டருக்கு நாளைக்கு வந்து நம்ம 2 மூவி பார்க்க போகலாம், நாளைக்கு ஈவினிங் வந்து 5 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகே, கண்டிப்பாக நானும் 5 மணிக்கு வந்துடுவேன்டான்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. நீங்களும் அவருக்காக என்ன செஞ்சிட்டீங்க, டிக்கெட் எடுத்து வச்சிட்டீங்க. ஓகே, ஆனால் அவர் சொன்ன மாதிரி வரல. இப்போ நீங்கள் போய் இவன் வந்து நான் இவனுக்காக டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இவன் வரல, எனக்கு அந்த 5 ரூபா டிக்கெட் எடுத்த 5 ரூபா 100 ரூபா வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஸோ எனக்கு வந்து கிளைம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. திஸ் இஸ் சோசியல் அக்ரிமெண்ட். ஃப்ரெண்ட் அது நண்பர்களுடைய அக்ரிமெண்ட் வந்து சோசியல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது ரிலேட்டடான ஒரு கேஸில் பார்க்கலாம். பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர். ஓகேவா? பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர். பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர் சொல்லலாம், இல்லை பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர் சொல்லலாம். பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர் இந்த கேஸில் என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி இருக்காங்க. ஓகேவா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து போகிறார், அப்ராடு போகிறாரு. அங்கே வந்து ஒர்க்குக்காக போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மனைவிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு வந்து மாதம் வந்து 30 பவுண்ட்ஸ் வந்து தந்துடுதேன், 3000 பவுண்ட்ஸ் வந்து தந்துடுதேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாரு. ஓகே, அவரும் சரி போடுறேன்னு தர்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போனார், கொஞ்ச நாள் அனுப்புனார், அதுக்கடுத்து அனுப்பவே இல்லை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மாதம் வந்து 3000 பவுண்ட்ஸ் வந்து தரேன்னு சொன்னார், ஆனால் அவர் சொன்னபடி எனக்கு தரலை. அவர் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி ஒப்பந்தத்தை மீறிட்டார். ஸோ அதனால் எனக்கு என்ன செய்யணும், அவர் வந்து எனக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த கேஸ் வந்து லார்ட் ஆட்கின் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் வந்து அதை எடுக்கிறாரு. இந்த கேஸை பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்கு கிடையாது, ஹஸ்பண்டு ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய செய்துள்ள ஒப்பந்தம் வந்து ஒரு சமூக ஒப்பந்தம், அதாவது சோசியல் அக்ரிமெண்ட். ஸோ இதை வந்து அக்ரிமெண்ட்டாக எடுத்துக்கிட முடியாது. இங்கே வந்து ஒரு முழுமையான கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. இது வந்து லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாது, சட்டத்தால் இது வந்து வலியுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி இருக்கிறாங்க. அவங்க 2 ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் போகிறாரு. நான் அவனுக்கு வந்து மாதம் 3000 பவுண்ட்ஸ் வந்து பைசா தரேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 2-3 மாதம் தராரு, அதுக்கடுத்து தரல. இந்த மனைவி என்ன செய்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்காரு, ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி கான்ட்ராக்ட் வந்து ப்ரீச் பண்ணிட்டாருங்காரு. அப்போ இந்த கேஸ் வந்து லார்ட் ஆட்கின் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் வந்து எடுக்கிறாரு. அவர் என்ன இந்த கேஸை பார்த்துட்டு இது வந்து சோசியல் அக்ரிமெண்ட்டு, இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் என்ன செய்தார், டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஓகேவா? கேஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளத்தில் வந்து இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லாஃபுல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாஃபுல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகேவா? அதுக்கு அப்போ செக்ஷன் 2H என்ன சொல்லலாம்னா, இதுதான் வந்து கான்ட்ராக்டோட டெஃபினிஷன். அதாவது அக்ரிமெண்ட் ப்ளஸ் enforceable by law equal to contract. Agreement enforceable by law equal to contract. ஓகேவா? அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் அண்ட் அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து உருவாகும். சட்டத்தால் வலியுறுத்தப்படக்கூடிய அக்ரிமெண்ட், அதாவது உடன்படிக்கை, தமிழில் எப்படி சொன்னால் உடன்படிக்கை ப்ளஸ் சட்டத்தால் வலியுறுத்தப்படுபவை ஈக்குவல் டு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சட்டத்தால் வலியுறுத்தப்படக்கூடியவை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு தக்காளி மண்டி வச்சுருக்கேன். ஓகேவா? தக்காளி கடை வச்சுருக்கேன்னு எடுத்துக்கலாமே. ஓகேவா? இப்போ வந்து ஒரு பர்சன்ட்டை நான் சொல்கிறேன், நான் வந்து தக்காளி வந்து வச்சுருக்கேன், 5000 ரூபா ஒரு டன் அப்படின்னு சொல்லி விற்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களா? அப்போ நானும் வாங்கிக்கிட்டேன், இந்த டேட்டில் வந்து வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ நான் ஆஃபர் கொடுத்துட்டேன், அவரும் அக்செப்ட் பண்ணிட்டார். இப்போ அந்த டேட் வரும்போது அவர் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து தக்காளி வேண்டாம் அப்படின்றார். ஓகேவா? வேண்டான்னு சொன்னதுனால இப்போ வந்து இவர் முதையே வந்து நான் ஆஃபர் கொடுக்கும்போதே அவர் வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த தக்காளியை நான் வேறு யார்ட்டையாச்சும் சேல் பண்ணியிருப்பேன். இப்போ இவர் ஆஃபர் கொடுத்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்கக்கூடிய டைமில் எனக்கு வந்து வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் இந்த தக்காளி நான் அடுத்து யார்ட்டையும் வைக்கவும் முடியாது, எனக்கு தக்காளிலாம் எனக்கு செய்யுது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் என்ன செய்யலாம், இவர் வந்து கிளைம் பண்ணலாம், எனக்கு ஏற்பட்ட டேமேஜ் வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த அக்ரிமெண்ட் போடும்போது ஆஃபர் கொடுக்கும்போதே என்ன செய்யும், அந்த அக்ரிமெண்ட் போடும்போதே நமக்கு என்ன தெரியும், இவன் வந்து இந்த தக்காளி வந்து நமக்கு வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னால்
நம்ம வந்து இவன் மேலே கேஸ் போடலாம். அப்போ கூட இன்டென்ஷன் இருக்கணும். இன்டென்ஷன் வந்து இருக்கும், கண்டிப்பாக லீகல் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஓகேவா, லீகல் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து சோசியல் அக்ரிமெண்ட் கிடையாது. ஓகேவா, இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடியதுனால கண்டிப்பாக கேஸ் போடணும் அப்படிங்கக்கூடிய லீகல் அப்ளிகேஷன் கிரியேட் டு லீகல் இன்டென்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, அதாவது நான் உருளைக்கிழங்கு ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உருளைக்கிழங்கு வந்து உனக்கு 200 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாங்கிக்கிட்டியான்னு கேட்குறேன். ஓகே, அவனும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து நான் உருளைக்கிழங்கு வந்து கொண்டுட்டு போகிற அன்னைக்கு அவன் சொன்னா இல்லை எனக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவனுக்காக கொண்டு போயிருக்கேன், அவன் வேண்டான்னு சொன்னதுனால எனக்கு அந்த உருளைக்கிழங்குக்கு கொண்டு வந்த செலவு அது வேறு யார்ட்டும் விற்றுருப்பேன். ஓகேவா, இப்போ வேண்டான்னு சொன்னதுனால என்னால் வேறு யார்ட்டும் விற்க முடியல. ஸோ அதுக்கான டேமேஜ் இனிஷியல் அவன்கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ஒப்பந்தம் வந்து போடும்போதே அவன் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டானா அவன் என்ன செய்யலாம், கிளைம் பண்ணலாம். அப்படிங்கிற இன்டென்ஷனோட அக்ரிமெண்ட் போட்டோம்னா அது வந்து லீகல் அக்ரிமெண்ட். ஓகேவா, ஓகே. லாஸ்ட் என்ன அப்படின்னா, ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட். ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட் பட் ஆல் கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஒப்பந்தங்களும் உடன்பாடுகள் ஆகும். எல்லா உடன்பாடுகளும் ஒப்பந்தங்கள் ஆகாது. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஆல் அக்ரிமெண்ட் ஆர் நாட் கான்ட்ராக்ட் பட் ஆல் கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட். எல்லா உடன்பாடுகளும் ஒப்பந்தங்கள் ஆகாது, ஆனால் எல்லா ஒப்பந்தங்களும் உடன்பாடுகள் ஆகும். ஏன் இந்த டாக்டரின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் உருவாயிருச்சுனாலே அங்கே வந்து அக்ரிமெண்ட்டு இன்க்ளூட் ஆகிடும். ஆனால் அக்ரிமெண்ட் வந்து ஒப்பந்தம் ஆக முடியாது. இந்த மாதிரி டைமில் இப்போ வந்து சோசியல் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் அது வந்து அக்ரிமெண்ட்டோட கம்ப்ளீட் ஆகிடும், கான்ட்ராக்டாக ஆக முடியாது. ஏன்னா அது சட்டத்தால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா, சட்டத்தால் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் அது என்ன செய்யும், கான்ட்ராக்டாக மாறிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜாப். அதாவது நேச்சர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. நம்ம இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஜென்ரல் பிரின்சிபல்னால் என்ன, ஒரு ஆள் வந்து அக்ரிமெண்ட் போடும்போது என்னென்ன ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் பிரின்சிபல்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா, இதில் ஒரு கான்ட்ராக்ட் செக்ஷன் 2 வச்சுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், கன்சல்டேஷன் இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும். இந்த அக்ரிமெண்ட்டை லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, என்ஃபோர்ஸ் பண்ணிதான் மட்டும்தான் அது வந்து கான்ட்ராக்டாக மாறும். செக்ஷன் 2 வச்சில் என்ன சொல்கிறாங்க, அண்ட் அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா ஈக்குவல் டு கான்ட்ராக்ட். இதுதான் கான்ட்ராக்டோட டெஃபினிஷன். அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் உருவாகணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை, ஆஃபர், அக்செப்டன்ஸு, கன்சல்டேஷன், அக்ரிமெண்ட், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு முழுமையான ஒப்பந்தம் வந்து உருவாகும். ஓகேவா, லிசன்மா, நான் பண்ணக்கூடிய ரெக்கார்டில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறுபடியும் என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா, புரியலை அப்படின்னாலும் ரிட்டன் இந்த கண்டென்ட் சொல்லும்போது எனக்கு வந்து புரியலை சார் அப்படின்னு சொல்லுங்கள், நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவாம்மா, நீங்கள் அதாவது கேட்டுட்டு ஏதோ ஒரு பேர் கேட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடாது, தெளிவாக கேளுங்க. புரியலாட்டும் நான் உங்களுக்கு எத்தனை டைம்னாலும் சொல்லிக் கொடுக்கேன். கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட டாட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஓகேவா, நல்ல கேஸ்லெஸ் நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் நான் புரிய வைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய மெத்தட் புரியலை அப்படின்னா கூட மாற்ற சொல்லுங்கள், உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணி சொல்லித்தரேன். புரியலை அப்படின்னா திரும்ப என்கிட்ட கேளுங்க. ஓகேவா, சரி, ஓகே, தேங்க்யூ.